அழகாக நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் வந்து டெஸ்ட் ரைடு தான் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் 450 தான் ரைடுக்கு எடுத்துருந்துருக்கோம் ஷோரூம்லேருந்து. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிசி பார்த்திங்கன்னா 452 சிசி வருது. இது வந்து பிஎஸ் பவர் வந்து 40 நியூட்டன் மீட்டர் டார்க்கு 40 கொடுக்காங்க. அதனால் இதில் பவர் வந்து சொல்லவே வேண்டாம், பவர் தாறுமாறாக இருக்கும். இந்த வண்டி இந்த வண்டி பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டூரிங் ப்ளஸ் ஆஃப் ரோடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்வென்ச்சர் பைக் அதாவது. ஆனால் நான் சிட்டிக்குள்ளே ஓட்டின அளவுக்கு எனக்கு வந்து இது ஒரு அட்வென்ச்சர் வண்டியான்ட்டு ஒரு கேள்வி தான் எழும்பிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்டெபிலிட்டி, அவ்வளோ எப்படி சொல்ல ஒரு வைப்ரேட்டே இல்லாமல் ஒரு சரியான நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்குது வண்டி. நல்லா அழகாக கட்டடிக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இதில் என்ன ஒரு குறை ஒன்றுன்னா, இது ஒரு குறை கிடையாது, மேஜராக ஹையர் சிசி வண்டியில் இருக்கிற எல்லா வண்டியிலையும் இருக்கிற ஒரு மெத்து தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான் இதில் வந்து ஹெவியாக இருக்குது. அந்த ஹீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷூ போட்டு தான் அந்த வண்டியை ஓட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அடங்காத குதிரை, இதை அடக்கணுன்னா ஷூ போட்டு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா சிட்டிக்குள்ளேயே நல்லா ட்ரைவ் பண்ணலாம், அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் ஓட்டி பார்த்தனால சொல்கிறேன். மற்றபடி இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறோம். நான் ஓட்டி பார்த்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எதனால் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன்னா, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது மைக்கு சரியாக மாட்டாமல் விட்டுருக்கேன் போல். அதனால் ரொம்ப இறஞ்சலாக இருக்கிறத தவிர நான் பேசுகிறது கிளியராக கேட்கல. அதனால் நீங்கள் வந்து வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் நீட்டாக ரிவ்யூ போட்டுடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் ரைடு பண்ணுறத பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பாருங்கள். கஷ்டம் சொல்லுங்க.
வீட்டுக்கு பயங்கரமாக தெரியும் பூர்வம் ஓட்ட கஷ்டம் வந்து பீச் பண்ணாலும் இந்த ரேட்டு ஃபீல் ஆகுது இந்த ஒன்றாவது அவ்வளோ ஒரு பெரிய கீழே வரும்போது நம்ம ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு போயிட்டு மற்ற மக்களே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நான் வந்து வீடியோவில் வந்து பைக்கை பற்றி தான் பேசிக்கிட்டே வாரேன்.
ஆனால் என் நேரமாக நம்ம தெரில, நான் வந்து மைக்கு ஒழுங்காக மாட்டாத காரணத்தினால நான் பேசுகிறது சுத்தமாக உங்களுக்கு புரியாது, சரியாக கேட்காது. அதனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ நீங்கள் ரிவ்யூ வேணுன்னா நான் நீட்டாக ப்ராப்பராக வாய்ஸ் கொடுத்து நீட்டாக பண்ணுறேன், பண்ணி நீட்டாக போடுறேன். இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், எனக்காண்டி கொஞ்சம் பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு போயிருங்க. வேறு ஏதாட்டும் பைக் உங்களுக்கு ரெடி பண்ணி ரிவ்யூ பண்ணணுன்னா அதுவும் சொல்லுங்கள், அதையும் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அப்படி பாருங்கள். கடைசியில் வந்து ஷோரூமோட டீட்டெயில், வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் வந்து சொல்கிறேன் கடைசியாக. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று ஒன்றும் இல்லை, அந்த ஏதோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்து கேமராவில் காட்டிச்சு. அதை நின்று பார்த்தேன், ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக தானாக இருக்குன்னு. இப்போ நேராக போய் ஷோரூமில் போய்ட்டு அவங்ககிட்ட வந்து வண்டியோட ரேட்டு என்னென்னா பார்ப்பேன். வண்டி மக்களே ஒன்றும் இல்லை, ஷோரூம் வழி மறந்துட்டேன், அதனால தான் மேப் பார்க்கேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பைக் வந்து இங்கே எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் நீங்கள் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களால் இந்த வண்டியை சமாளிக்க முடியும்னா, ஏன்னா முதலே சொன்ன மாதிரி இது ஒரு குதிரை, இந்த குதிரையை உங்களால் சமாளிக்க முடியும்னா அந்த பைக் தாராளமாக வாங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸு, ஆஃப் ரோடு எல்லாமே கிங்காக இருக்குது. ஓகேங்களா? அந்த வண்டியோட வெயிட்டு தான் 193 கிலோகிராம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது வெயிட் அதிகமாக தெரியும். அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியை வாங்குங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த வண்டி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே, ஃபியூச்சரில் நானும் இந்த வண்டி வாங்கலான்ட்டு இருக்கேன். இந்த வண்டி வாங்கலாமான்னு இந்த வண்டிக்கு ரேட்டிங் கொடுங்க. ஓகேங்களா? 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மகளே பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டி விட்டாச்சு. எதுக்கு நீ அதை விட்றத ரெக்கார்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, கேமரா ஓவர் ஹீட் ஆகிட்டு, டெம்பரேச்சர் இதுன்னு ஒரு மாதிரி படம் போட்டு கட்டிச்சு, ஆஃப் ஆகிட்டு. இந்த வண்டி நம்ம ஓட்டினோம். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ அண்ணா கேளுங்க, போட்டுருவோம். அடுத்த என்ன பைக் ஓட்டி வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட் ரைடு வெஹிக்கிள். இது வந்து சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா இது மாசாக இருந்துச்சு. சஸ்பென்சர் நல்லா, அந்த குஷனிங் நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா 452 சிசி. வேறு பார்த்தீங்கன்னா வேறு இதுக்கு மேலே நீங்கள் ரிவ்யூ வேணால் கேளுங்க, போட்டோம். அதுதான் அந்த ஷோரூம் தான் நம்ம வந்தோம். வந்து எங்கள் ஊர் அண்ணா ஷோரூம் தான். இது வந்து திருநெல்வேலியில் ராயல் என்ஃபீல்டு ரத்னம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சரவணா செல்வரத்னம் தெரியுதா, அதுக்கு நேராக உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்குது. நம்ம அண்ணன் கடை தான். வயசு யாராட்டும் ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு என்ன ஷோரூம், என்ன பைக் ஒன்றுனாலும் இங்கே வாங்க. பைக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வாங்க. வந்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வீடியோ எடுக்க வரேன். ஓகேங்களா? திருநெல்வேலியில் கண்டிப்பாக யாராட்டும் எடுப்பீங்க, இங்கே கண்டிப்பாக வாங்கண்ணே. ஓகேங்களா? மக்களே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் அவங்க எனக்கு தெரியல, அவங்க இன்னும் சொல்லலை. அது சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா?